Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமை எப்படி பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது டைம் ஷிஃப்ட் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அதாவது சிஸ்டம் யூட்டிலிட்டியை வச்சு நம்ம எப்படி வந்து சிஸ்டமை பேக்கப் எடுக்கிறது, சப்போஸ் நம்மளுடைய சிஸ்டம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா லைவ் யூஎஸ்பி வச்சு எப்படி நம்ம சிஸ்டத்தை ரெஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய சிஸ்டத்தில் நான் இப்போ மேஞ்சரோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போன வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஞ்சரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும், மேஞ்சரோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் ஷிஃப்ட் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே மேஞ்சரோ பயன்படுத்துகிறேன். மேஞ்சரோவில் டைம் ஷிஃப்ட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இருக்கக்கூடிய உபுண்டு பேஸ்டு சிஸ்டத்துலையும் ஆர்க் பேஸ்டு சிஸ்டம் அது மாதிரி மேஜர் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஷிஃப்ட் டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்துட்டு டைம் ஷிஃப்ட் இருக்கும். நம்ம அதுல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் ஷிஃப்ட் எப்படி பயன்படுத்துறது, டைம் ஷிஃப்ட் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ நம்ம மெனு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இங்கே டைம் ஷிஃப்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரெஸ்டோர் யூட்டிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ், டைம் ஷிஃப்டினுடைய இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சிஸ்டம் விசார்ட் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ சிஸ்டம் விசார்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா rsync அண்ட் தென் BTRFS அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஹெல்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் படித்து பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம rsync தான் பயன்படுத்த போறோம். ஸோ rsync கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய சிஸ்டம். ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்கை காமிக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நான் இன்னொரு டிவைஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு டிவைஸோ நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரே டிவைஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் என்டையராக வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கிற சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறீங்க, ஒரு SSD ஒரு HDD பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு HDDயில் வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பென்ட்ரைவில் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஷெட்யூல்டு பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னுடைய பென்ட்ரைவ் வந்து நான் இப்போ பென்ட்ரைவாக பயன்படுத்துறதுனால நான் அதை வந்துட்டு எப்போவுமே கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு டெய்லி பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை மந்த்லி பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி, ஹவர்லி இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல்டு பேக்கப் நான் எடுக்கல. ஏன் அப்படின்னா நான் இப்போ வந்து எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஷெட்யூல்டு பேக்கப் எடுக்கல. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி பேக்கப் கொடுக்கணும். ஸோ டெய்லி பேக்கப் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளினுடைய எண்டில் வந்து உங்களுடைய பேக்கப்பை எடுத்து வச்சுருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பேக்கப்ஸ் எடுத்து வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாளுடைய பேக்கப் எடுத்து வைக்கும். ஸோ இப்போ பாஸ்ட் 5 டேஸ்னுடைய பேக்கப்பை வந்து இதில் எடுத்து வச்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து 5 அப்படிங்கிறது டினோட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வீக்லிக்கும். ஸோ வீக்லிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல்டு பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீக்ஸ், அதாவது இந்த வாரம் போன வாரம் நடந்தது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னத்த வாரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல்டு வீக்லி ஷெட்யூல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இல்லை டெய்லி ஷெட்யூல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பென்ட்ரைவில் பேக்கப் எடுக்கிறதுனால நான் வந்துட்டு எடுக்கல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல்டு பேக்கப் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதில் வந்து எல்எஸ் ரூட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டைரக்டரி. ஸோ நம்மளுடைய ஹோம் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நம்ம வந்துட்டு பேக்கப் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் ஆல்டர் ஆகும் பொழுது உங்களுடைய சிஸ்டம் ஃபைல்ஸ் தான் ஆல்டர் ஆகுமே தவிர உங்களுடைய ஹோம் ஃபைல்ஸோ உங்களுடைய டைரக்டரி ஃபைல்ஸோ ஆல்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எக்ஸ்க்ளூட் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் ஏதாவது ஒரு ஃபைல் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால நான் அதை பேக்கப் எடுக்க போகிறதில்ல அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ளூட் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து எனக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் எக்ஸ்க்ளூட் ஆல் ஃபைல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இங்கே கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட்? ஸோ இங்கே கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய சிஸ்டம்னுடைய பேக்கப் வந்து நம்மளுடைய பென்ட்ரைவில் எடுக்க வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 minutes எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே வந்து நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்து முடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய சிஸ்டமுடைய ஸ்னாப்ஷாட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபைல் நம்ம டெலீட் பண்ணிடுறோம், இல்லை நம்ம வந்துட்டு சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்னுடைய சிஸ்டமை நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைவ் பூட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைவ் பூட் ஓஎஸ் நம்ம பூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லினக்ஸ் ஓஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ், அதாவது லைவ் லினக்ஸ் யூஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் இப்போ இங்கே பென்ட்ரைவ் பூட் பண்ணிக்கிறேன். பூட் பண்ணிவிட்டு நான் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் ஆன உடனே இப்போ நம்ம பென்ட்ரைவ்க்குள்ளே பூட் பண்ணணும். ஸோ பூட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ்க்குள்ளே பூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் ஓஎஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் மேஜரில் காமிக்கிது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓஎஸ் பூட்டிங்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜரோட கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய யூட்டிலிட்டிஸில் நம்ம வந்து டைம் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ டைம் ஷிஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டமில் டைம் ஷிஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஷிஃப்ட் நம்ம இங்கே கிளிக் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசார்ட் இருக்கும். ஸோ நம்ம விசார்ட் இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமிக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒரு பேக்கப் நம்ம எடுத்து வச்ச மாதிரி காமிக்குது. ஸோ இத்தனைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம லைவ் ஓஎஸில் இருக்கும். ஸோ லைவ் ஓஎஸில் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டத்தில் இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சோம் இல்லையா? அதில் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்டோர் கொடுக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது லைவ் யூஎஸ்பி மோட் ரெஸ்டோர் ஒன்லி அப்படிங்கிற மோடில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து ரெஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெஸ்டோர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ ரெஸ்டோர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த டிவைஸ் டார்கெட் டிவைஸ்னு காமிக்கும். ஸோ நம்மளுடைய பிரைமரி ஹார்ட் டிஸ்க் இருக்குல்லையே, நம்ம பிரைமரி ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்துட்டு கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நான் இப்போ வந்து திரும்பவும் வந்துட்டு அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரெஸ்டோரேஷன் நடக்கும். ஸோ இப்போ அது ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது காமிக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கே நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்னுடைய ஃபைல்ஸ் வந்துட்டு இப்போ ரெஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்னாப்ஷாட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ரெஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ரெஸ்டோரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய எல்எஸ் அப்படிங்கிற யூசர் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஃபைல் நம்ம எந்த செட்டிங்ஸோடு நம்ம வச்சுருந்தோமோ அதே மாதிரி நமக்கு வந்துட்டு சிஸ்டம் வந்து ரெஸ்டோர் ஆயிடுச்சுங்க.
ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம டைம் ஷிஃப்ட்டில் நம்மளுடைய மெஷினை வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வைப்போம். இஃப் சப்போஸ் அந்த மெஷின் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான். ஸோ நம்ம லைவ் யூஎஸ்பி நம்ம பூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் டைம் ஷிஃப்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்த ரெஸ்டோர் பாயிண்ட் காமிக்கும். ஸோ அந்த ரெஸ்டோர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சிஸ்டமை வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.